பேசிக்கலாம். Hello guys, once again welcome back to the channel. பிளானில் செம்ம ட்விஸ்ட்டு நைட்டு நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி வழி இந்த ரோட்டில் வந்ததுனால செம்ம கேவலமான ரோடு, ஹாரிபிளான ரோடுன்னு சொல்லிட்டு சொன்னால் இதுதாங்க. ரோடே இல்லை, ரொம்ப வந்து குழிக்குழியாக அந்த லாரிங்கெல்லாம் போனதுனால அப்படி இருந்திருக்கு. டயர்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல வண்டிக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வண்டி ரெடி பண்ணேன். இப்போ மறுபடியும் வந்து வீல் ஸ்போக்ஸ் பெண்டு இல்லை வந்து டயர் என்ன ஆச்சு எல்லாம் பார்க்கணும், அது ஒரு கவலையாக இருக்குது. சரி, நம்ம சக்லேஸ்பூரில் தான் ஸ்டே பண்ணிட்டோமே, அதனால் இங்கே பக்கத்தில் இருக்கிற இடமா ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம் டக்குன்ட்டு. அப்படி தான் இந்த ஃபோர்ட் ஒன்று எங்களுக்கு தெரிஞ்சுது, ஸ்டார் ஷேப்பில் இருக்கிற ஃபோர்ட்டு, மஞ்சிராபாத் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் பார்த்தோம். சரி, ஓகே, இங்கே ரூம் எடுத்தும் தங்கியாச்சு, நம்ம இதை மட்டும் பார்த்துட்டு அட்லீஸ்ட் போயிடலாம் இங்கே ஸ்டே பண்ணதுக்கு அப்படின்ட்டு கிளம்பிகிட்ருக்கோம். இந்த ஃபோர்ட்டு லோக்கலைட்ஸ் கிட்ட கேட்டப்போ பக்கத்தில் தான் இருக்குன்னாங்க. பட் கூகுள் மேப் பார்த்தா 4 கிலோமீட்டர்னு காட்டுது. யாரை நம்புறதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் கூகுள் மேப் தான் நமக்கு துணை அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் கூகுள் மேப் நம்பி போய்கிட்டு இருக்கேன். நேற்று நைட்டு நான் வந்த அந்த ரூட் வந்து அதாவது இந்த தர்மஸ்தலா ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு இருக்கோ என்னன்னு தெரியல. அந்த பக்கம் வந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் சொன்னார். என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புலம்பிக்கிட்டே தான் இருந்தேன் நைட்டு ஃபுல்லாக அவர்கிட்ட. பட் இருந்தாலும் சரி, நல்லா போயிட்டு இருந்த ட்ரிப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். நான் நினச்சேன் சரி நல்லா போயிட்டுருக்கு ட்ரிப்பு, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா சுமூகமாக முடிஞ்சுன்னு நினச்சேன். பட் எண்டிங்கில் வந்து ஒரு பஞ்ச் வச்ச மாதிரி அடிச்சு கேவலமான ஒரு நைட்டாக போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தது அது இதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபோர்ட்டு மட்டும் இப்போ பார்த்துட்டு இப்போ கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். வெதர் நல்லா இருக்குங்க. டைம் 8 ஆகிடுச்சு. அடித்து போட்ட மாதிரி தூக்கம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எந்திரிக்கவும் முடியல காலையில். அப்படியே போயிட்டு இந்த வெதரில் அப்படியே போய் பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிறையா ஃபோர்ட் அண்ட் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்னொரு ஃபால்ஸ் இருக்கும். அந்த ஃபால்ஸு இங்கேருந்து பிஸ்லே கட்டுன்னு சொன்னாங்க. இங்கேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் வரும் அப்படின்னாங்க. பட் 20-25 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 hours ஆகிடும், நமக்கு லேட் ஆகிடும். இன்றைக்கி ஆஃபீஸ் லாகின் பண்ணணும், வீட்டில் தான் லாகின் பண்ணுறேன், ஆஃபீஸ் லாகின் பண்ணணும் அப்படின்றதுனால அங்கே போக பிளானை வந்து கேன்சல் பண்ணியாச்சு. மீன்ஸ் அந்த பிளானே எடுக்கலை. அண்ட் தென் சேட்டி ஹல்லி சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த சர்ச் எப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அபாண்டன்ட் சர்ச்சுங்க. வெறும் பில்டிங் மட்டும்தான் இருக்கும். அங்கே மழை வரும்போது மட்டும் அந்த சர்ச்சை சுற்றிலும் தண்ணி இருக்கும். மற்ற டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் வந்து எம்டி கிரவுண்டில் வெறும் சர்ச் இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸ். அது வேணாம், இப்போ போனோம்னா நமக்கு இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் காட்டுது, அதுக்கு போயிட்டு எல்லாம் முடியாது அப்படின்ட்டு அதையும் வந்து நாங்கள் எடுத்துக்கல பிளானில். ஆனால் இந்த ரூட்டு சார்மடி காட்டு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் சொன்னார். என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்துட்டோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் லைஃப்பில் அப்படின்ட்டு விட்டுற வேண்டியது தான். ஏன்னா நம்ம வந்து இப்போ இந்த ஸ்டே இருந்திருக்காது. நார்மலாக நம்ம போயிருந்தோம் அப்படின்னா இந்த ஹால்ட் இருந்திருக்காது, இங்கே தனியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம், ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம், அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம்லாம் நடந்திருக்காது இல்லையா. போயிருந்தோன்னா டைரெக்டாக நம்ம போயிருப்போம் வீட்டுக்கு. பட் நைட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுற்றுறோம் அப்படின்றபோது அந்தளவு டயர்ட்னஸ் தெரிஞ்சிக்கல. ஆனால் எங்கள் முகரக்கட்டையை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. இது வண்டியை நிறுத்தும் போது காட்டுறோம் பாருங்கள் எந்த அளவு நாங்கள் இதாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த மூட்லேருந்து வெளியே வரணும். ஏன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு இடத்த பார்க்க போகிறோம் அப்படின்றத போது இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்காது. ஜஸ்ட்டு போயிட்டு நம்ம அந்த ஃபோட்டோ மட்டும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். உடுப்பி சம்திங் நாங்கள் போன பிளேஸஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தயவு கூர்ந்து இந்த வழியாக வர வேண்டாம். வேறு சுற்றி இருந்தாலும் பரவாயில்ல, சுற்றிக்கிட்டு போங்க. ஆனால் இந்த வழியாக வந்தீங்க அப்படின்னா பாருங்கள், இப்போ போனால் பார்த்தீங்களா, இவன் போகிறான், ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது. இந்த மாதிரி தான் நேற்று கரெக்டாக நாங்கள் வந்துட்டுருக்கோம், ஆப்போசிட்டில் ஒரு பஸ்காரன் இப்படின்றான். நான் என்னடா அப்படின்றான், அவனு வந்து அப்படின்ட்டு போகிறான். டேய் ஏடா அசால்ட்டாக போறீங்க அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு போனோம். ஆனால் கொஞ்சம் டேஞ்சரான ரூட்டு தான். ரோடெல்லாம் ரொம்ப நேரோவாக இருக்குன்றதுனால லாரிக்காரங்க பஸ்ஸுக்காரங்கெல்லாம் தாறு மரம் ஓட்டிகிட்டு போகிறாங்க.
தான் காட்டுது ஃபோர்ட்டு. போகலாம் அப்படின்றாங்க. இந்த ரூட்டில் அப்படியே மேலே போனோம் அப்படின்னா நமக்கு பார்க்கிங் இருக்கும். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஃபோர்ட் மட்டும் போயிட்டு வந்துடலாம். இங்கே ஆளுங்க யாருமே இல்லை அப்படின்னா ட்ரோன் விடலாம். இந்த படிக்கட்டு மேலே தான் மேலே ஏறுறோம். கீழேருந்து எப்படியும் ஒரு 200 to 250 ஸ்டெப்ஸுக்கு மேலேயே இருக்கும். ஃபோர்ட் அப்படின்னாவே நமக்கு இந்த மாதிரி படிக்கட்டு ஏறி தான் வர மாதிரி இருக்குது. மலை மேலே ஃபோர்ட் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சீரீஸில் சிக்மங்களூர் ரொம்ப மூச்சு வாங்குதுங்க. ஸோ இந்த சீரீஸ் சிக்மங்களூர் உடுப்பி சீரீஸில் வந்து நீங்கள் பீச்சஸ் பார்த்துருப்பீங்க, நேச்சர் சீன்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ எண்டிங்கில் ஒரு ஃபோர்ட்டு. இந்த வீடியோ அப்படின்னா நம்ம நானும் ரவுடி தான் சொல்லிட்டு வடிவேல் வந்து ஜீப்பில் ஏறுவான்ல, அந்த மாதிரி என்னையும் ட்ராவல் ஆகலை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சக்லேஷ்பூர் வந்து எங்களை பிடிச்சி உட்கார வச்சிருச்சு. கேவலமான ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, கேவலம் சொல்லக்கூடாது, ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட்டுங்க. இங்கே வருவோன்னு எதிர்பார்க்கல, பட் இங்கே வந்தாச்சு, வந்து நின்னாச்சு, அவ்வளோதான். சூப்பராக இருக்குது பாருங்கள், பிரம்மாண்டமாக. அவன் பாருங்கள் கவட்டையை விரிச்சு நின்றுட்டுருக்கான். இது வந்து என்ட்ரன்ஸ் ஓப்பனாக க்ளோஸ்டா? ஓப்பனாக தான் இருக்குது. ஓகே, நல்லா பெரிய ஒரு என்ட்ரன்ஸாக இருக்குது. அப்படி உள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபோர்ட் அந்த காலத்தில் எப்படிலாம் வாழ்ந்துருக்கானுங்க. ஓகே, இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு இங்கே வந்தோம் அப்படின்னா சின்ன சின்னதாக இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்தில்? சின்ன சின்னதாக ரூம் மாதிரி இருந்திருக்குமா? ஏன்னா இது என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, இது ஜன்னல் மாதிரி இருக்குது. அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே இன்னும் உள்ளே போகிறது. ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை. இப்படி இருந்தால் இங்கே ஒரு வழி மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர். ஏன்னா அப்படியே பழைய காலத்தில் நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா இங்கெல்லாம் ராஜாக்களோ பெரிய பெரிய அரச குடும்பமோ வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் மலை மேலே வந்து கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஏதோ ரூம்ஸு இல்லை ஸ்டே பண்ணுறதுக்கான இடம் மாதிரி இருக்குது. ஓ வாவ், செம 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 சூப்பராக இருக்கே, நல்லா இருக்குது பாருங்கள். ட்ரோனை தூக்கிடலாமா? இங்கே டேஞ்சர் போட்டு வச்சுருக்காங்க, காஷன். ஓகே, இங்கே இறங்கக்கூடாதுன்றதுக்காக போட்டு வச்சுருக்காங்க போகிறதுக்கு. ஒரு வேளை தெப்பக்குளம் கிணறு அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஸ்டார் ஷேப்டு சூப்பராக இருக்குது. இங்கே ஏதோ ரூம் மாதிரி போதா இல்லை அண்டர் கிரவுண்ட் ஏதாவது இருக்கா? ஓ ஷிட், அண்டர் கிரவுண்ட் இருக்குது. இருங்க, நான் வந்து மேலே ட்ரோன் விட்டுட்டு வரேன். நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த ட்ரோன் ஷாட்டு, அது ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ட்ரோன் விடக்கூடாது. ஆக்சுவலாக இப்படி தாங்க போகணும் மேலே. ஒரு ஆல்மோஸ்ட் 300 ஸ்டெப்ஸ் வந்துருக்கு.
அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் விடக்கூடாதான், கீழே போர்டு இருந்திருக்கு. அதை நான் பார்க்காம நான் பாட்டுக்கு மேலே போய் ட்ரோன் விட்டுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா கரெக்டாக ட்ரோன் எல்லாம் முடிச்சுட்டு கீழே இறக்கும்போது ஒருத்தன் வந்தான். வந்து இந்த மாதிரி ட்ரோன் விடக்கூடாது, நீங்கள் ட்ரோன் விட்டுட்ருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணான்னா, இருப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக அவங்ககிட்ட பேசி, இந்த மாதிரி தெரியாது, நான் போர்டு பார்க்கல, அதனால தான் வந்து ட்ரோன் விட்டுற மாதிரி ஆயிடுச்சு, வேணா நான் முன்னாடியே வந்து டெலீட் பண்ணிடுறேன் வீடியோவை, வேணா நீயே கூட டெலீட் பண்ண கூட தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். வந்து இல்லை கீழே போகணும் வா, 5000 ஃபைனு, போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிட்றாங்க அப்படின்னு நான் உண்மையாக சொன்னேன், பொய்ய சொன்னான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல, பட் கூப்பிட்டுட்டு இருந்தான். பாரு நான் இந்த மாதிரி வேணால் உங்க முன்னாடி டெலீட் பண்ணுறேன்ப்பா, டெலீட் பண்ணிவிட்டு நீயே கூட டெலீட் பண்ணிக்கோ அப்படின்னு மறுபடியும் பேசி கொஞ்சம் அவனை கன்வின்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அகைன் அவன் வந்து சரி ஓகே வேணாம் டெலீட் பண்ண வேணாம் நீ வச்சுக்கோ போ அப்படின்ட்டான். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கீழே இறங்கிட்டோம். அங்கே போய்ட்டு ஃபோட்டோ பிடிக்கிறதோ இல்லை மற்ற இதை பார்க்குறதோ, அங்கே ஒன்றும் இல்லைங்க, அது ஃபோர்ட்டு தானே, என்ட்ரானோனையும் அந்த குகை மாதிரி அந்த ரூம் மாதிரி அதெல்லாம் இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கீழே வரும்போது என்கிட்ட ஒரு 500 ரூபாய் இந்த கொடு அப்படின்னா, இங்கேயும் காசாடா அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபாய் இல்லைப்பா 100 ரூபாய் வேணா இருக்குது, 100 ரூபாய் தரேன் எடுத்துக்கோ அப்படின்னேன். கொடுத்தேன். சரி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டான். இந்த மாதிரி நம்ம ட்ரோன் ஷாட் விடும்போதுலாம் ஒரு டைமும் ஏதாவது பிரச்சனை வருங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே போர்டு போட்டிருக்காங்க, அது நான் பார்க்கல, அது ஏன் தப்பு. பட் சில பிளேசஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காது, திடீர்னு எவனாச்சும் வந்து ட்ரோன் விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுவானுங்க. அந்த மாதிரியும் இருக்குது நம்ம லைஃப்பில். நம்ம லைஃப், நான் யூடியூபர் என் லைஃப்பில் அதான் அப்படியே போயிட்டு எப்படியோ காசு கொடுத்து சமாளித்தாச்சு. ஃபஸ்ட்டு டைமாக வந்து ஆல்மோஸ்ட் 190 மீட்டர்ஸ் ஹைட்டில் நான் வந்து பறக்க விட்டேன். இது வரைக்கும் நான் 120 மீட்டர்ஸ் 130 மீட்டர்ஸ் மட்டும்தான் பறக்க விட்ருக்கேன். இது அந்த ஸ்டார் ஷேப்டு வரணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து ஹைட்டு எக்ஸ்ட்ரீம் ஹைட்டு 190 மீட்டர்ஸ் வரைக்கும் பறக்க விட்டு எடுத்துட்டேன் ட்ரோனை. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பார்த்து பண்ணி விடுங்க பாஸ். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடுங்க, உங்கள் ஒப்பீனியன் நிறைய கமெண்ட்ஸில் போடுங்க. திக் மினிட்ஸ் மாதிரி ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் நல்லா இருந்தது அந்த வியூ பார்க்குறதுக்கு, மேலேருந்து பார்க்குறதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பென்ஸில் பார்க்கலாம்.